வணக்கம். பெஞ்சமின் ஃபார்மிங்கனோட ஃபவுண்டர். இன்றைக்கி நம்ம இருக்கிறது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல் நம்ம பார்க்க வந்திருக்கிறோன்னா, நான் எப்பயுமே துல்லிய விவசாயம், அதுவும் தொழில்நுட்ப உதவியோட துல்லிய விவசாயம் பண்ணும்போது சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு கேரண்டீடான விஷயம் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். அதை ஆக்சுவலாக சாதித்து காட்டின ஒருத்தரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இவர் மிஸ்டர் முருகானந்தம். ஹொசூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு. அக்ரியை நிறைய பேர் பேஷனாக பண்ண நினைக்கிறாங்க. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அக்ரியை பிஸ்னஸாக பண்ணணும். அப்படி உண்மையிலேயே அக்ரியை பிஸ்னஸாக எடுத்து பண்ணி ஒரு நல்ல லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்கிறாரு. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு நல்ல சக்ஸஸ் காட்டியிருக்கிறாரு. அவரை தான் பார்க்குறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சருக்குள்ளே வந்தது இப்போ ஒரு 1 இயர் தான் ஆச்சு இல்லைங்களா? ஆமாங்க சார். உங்களோட நோக்கம் என்னவாக இருந்தது? ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபீல்டுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமாம். என்ன ஒரு நோக்கத்துக்கு வேண்டி இதுக்குள்ளே வெஞ்சர் பண்ணீங்க? இல்லை சார், நிறைய பேர் பிஸ்னஸ் ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகிறாங்க சார். ஆமாம். அதை நம்ம பிஸ்னஸாக பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலான்றது ட்ரை பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, சார் முதல் முறையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணது தக்காளி. ஆமாம். அந்த தக்காளியில் மொத்தம் ஒரு 5 ஏக்கர். எவ்வளோ ஈல்டு எடுத்தீங்க மொத்தமாக? 500+ ஏக்கர் டன் எடுத்துருக்கு சார். ஃபர்ஸ்ட் டைம் சார். ஓகே. ஸோ 500 டன், அதாவது ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 100 டன் அப்படிங்கிற கணக்குக்கு எடுத்துருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் முதல்ல சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட 130லேருந்து 150 டன் இன்றைக்கி இருக்கக்கூடிய தக்காளி வெரைட்டிஸோடைய ஆக்சுவல் பொட்டன்ஷியல். அதில் ஆல்மோஸ்ட் 100 டன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நம்பர். ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ் போட்டுட்டு அப்புறமா நம்ம சார்கிட்ட உரையாடலாம். ஒரு கிலோ ஆவரேஜ் ப்ரைஸ் 10 ரூபான்னு எடுத்துப்போம். 500 டன் அப்படின்னா 50 லட்ச ரூபா ஆச்சுது. இது டோட்டல் ரெவென்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில். பொதுவாக ஒரு தக்காளி செடியை வளர்க்குறதுக்கு நமக்கு ஒரு கிலோ கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 7 ரூபா செலவாகும். 7 ரூபா 8 ரூபா வரைக்கும் செலவாகும். ஆவரேஜ் ப்ரைஸ் 10 ரூபானே வச்சுப்போமே. அஃப்கோர்ஸ் அவர் கிடைச்சது அதோட நல்ல ப்ரைஸ். பட் நம்ம ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் 10 ரூபான்ற கால்குலேஷனில் 8 ரூபா செலவாச்சுன்னு கூட வச்சுக்கலாம். மீதி 2 ரூபா இருக்கு இல்லையா? 500 டன் இன்ட்டு 2 ரூபா 10 லட்ச ரூபா. ஸோ ஒரு சீசனில் ஒரு 5 ஏக்கர்லேருந்து நம்மளால் ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அக்ரியை பிஸ்னஸாக பண்ணதும், துல்லிய விவசாய முறையை தொழில்நுட்பத்தின் உதவியோட, குரோட்டோனோட ஹெல்ப்போட ரொம்ப பர்ஃபெக்டாக, எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறது. இது ரெண்டும் தான் அதுக்கான முக்கியமான காரணம். அதனால் அக்ரி ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார், இந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்டாக நீங்கள் தக்காளி பண்ணீங்க இல்லையா? தக்காளின்னு ஏன் உங்களுக்கு ஐடியா நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் சார். பண்ணும்போது பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு சில டைமில் ரேட் இருக்குது, ரேட் இல்லாமல் இருக்குது. அதை நான் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு இந்த டைமில் தான் ரேட்டு இருக்குன்றது மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நான் தக்காளி ஃபஸ்ட் டைம் போட்டேன் சார். ஓகே. எனக்குமே நல்ல ரேட் வந்தது சார். ஈல்டுமே நிறைய எடுத்தோம் சார். என்ன ரீசன்? அந்த ரீசன்னா சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா யாரும் தக்காளி தண்ணி இல்லாதனால நிறையா வெஜிடபிள்லாம் நடமாட்டாங்க சார். சரிங்களா? அதை நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதனால் அந்த இடத்துல தக்காளி நம்ம நட்டோம் சார். ஓகே. தக்காளி நட்டதுனால நல்ல நம்மக்கிட்ட தண்ணி நல்லா கிடைக்குதுங்க சார். அது இல்லாமல் ஒரு சில கைடன்ஸும் நானும் ரெஃபர் பண்ணேன். நமக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரி அப்பாயின்மெண்ட் பண்ணோம். அவர் என்னென்ன டைமுக்கு என்னென்ன பெஸ்ட்டுக்கு என்னென்ன கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை கொடுத்ததுனால ஈல்டு நிறைய இருக்க முடிஞ்சது சார். ஓகே, வெரி குட். இப்போ நான் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ செலவாகும். இப்போ இந்த பெட்டு ரைஸ் பெட் பண்ணுறதுக்கெலாம் கண்டிப்பாக செலவாகும். ப்ராப்பராக ரைஸ் பெட் பண்ணி, ப்ராப்பராக மல்ஷீட் போட்டு, டபுள் இன்லைன் லேட்டரல்ஸ் போட்டு, ஸ்டேக்கிங் பண்ணி, இதை விட பெட்டராக பண்ண முடியுமான்னு பண்ணலாம். ஆனால் ஒரு பேசிக்காக தேவையான எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களே, ஒரு அக்ரி அப்பாயிண்ட் பண்ணி அவரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுறோன்ட்டு. நீங்கள் வரதுக்கு முன்னாடி உங்கள் சூப்பர்வைசருக்கு நான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி. அவரும் அதை ரொம்ப தெளிவாக சொன்னார். வாரத்துக்கு 2 நாள் வருவார், அவர் கொடுக்குற அட்வைஸை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே அந்த சக்ஸஸுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மல்ஷீட் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஆமாம் சார். பேசிக்கலி ரெண்டாவது கிராப். ஃபஸ்ட்டு கிராப்பை நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா அதே பெட்டில் ரெண்டாவது கிராப் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் செகண்ட் இதை போட்டிங்க. அதனால் மல்ச்சு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. பட் ஜென்ரலாக நம்ம நிறைய ஃபார்மர்ஸுக்கு அந்த புரிதல்லையும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. ஒரு கிராப்புக்குமே நம்ம பெட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 2 கிராப் தாராளமாக அந்த பெட் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறதுனால தான் சார் சொன்ன 500 டன் ஃப்ரம் 5 ஏக்கர்ஸ் அப்படிங்கிறது சாத்தியமாச்சுது.
இது கண்டிப்பாக வந்து ஒரு ஐ திங்க் கொண்டாட வேண்டிய சக்ஸஸ். ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் க்ராப்பாக நீங்கள் வந்து கத்திரிக்காய் ப்ளஸ் பாவக்காய், அப்புறம் அந்த பக்கம் வந்து சுரக்காய் அண்ட் பீன்ஸ் போட்டிருக்கிறீங்க. இப்போ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 60 நாள் ஏஜ் இல்லைங்களா? ஆமாங்க சார், 60 நாள். 60 நாள். ஸோ இந்த 60 நாளுக்கு தேவையான நல்ல க்ரோத் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்குது. பட் அஃப்கோர்ஸ் சம்மர் இன்னும் பீக் சம்மர் ஆக போகுது, அதனால் கொஞ்சம் ஸ்டண்ட் க்ரோத்லாம் இருக்கும், விச் இஸ் ஐ திங்க் ஓகே தான். இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து தக்காளியில் சாதிச்சது மாதிரி இதுலேயும் இப்போ இருக்கிற க்ராப்ஸ்லேயும் வந்து நீங்கள் அதே பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும்போது அந்த அக்ரியோட அட்வைஸை வச்சுக்கிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து குரோட்ரானும் அக்ரி என்ன சொல்கிறாரோ அதை ஆன் த ஃபீல்டு டெலிவரி பண்ணுறதுக்கு குரோட்ரான் ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். அதே போல் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார். எப்படின்னா எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால என்ன மாதிரி பெட்டு ரைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த குரோட்ரான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். ஓகே. ஏன்னா என்ன சைஸில் ஹைட்டில் பெட்டு போடணும், ஓகே, எப்படி மல்ச்சிங் பண்ணணும், பைப் லைன் எப்படியெல்லாம் லே பண்ணணும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டீமில் இருந்து இங்கே இருக்கிற லோக்கல் ப்ளம்பருக்கு அவங்க டீட்டெயில்ஸ் அவங்க ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அதே போல் தான் பைப் லைன் இருந்து எல்லாமே நான் பண்ணுவேன். வெரி குட். நான் இது பெட்டை பார்த்தோன்னே நினச்சேன் இது நம்ம டீம் தான் அட்வைஸ் பண்ணியிருக்குமோன்ட்டு. ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ஏன்னா வழக்கமாக வந்து இவ்வளோ பெருசாக ரைஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்கே போனாலும் அதை இன்சிஸ்ட் பண்ணுவோம் இவ்வளோ ரைஸ்டாக இருக்கணும்ன்ட்டு. இன்ஃபேக்ட் அது ரைஸ்ட் பெட் வந்து இவ்வளோ பெருசாக வைக்கும்போது எப்படி அது நமக்கு ஈல்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் தரமட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலே ரைஸாக இருக்குங்களா, அந்த மண் வந்து ரொம்ப இறுகாமல் இருக்கும். இப்போ இதில் கூட நீங்கள் மல்ச்சி டேமேஜ் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துல சன் எக்ஸ்போஷர் டேரெக்டாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் மண் இறுகி இருக்கும். பட் ப்ராப்பராக வந்து மல்ச்சிக்கு கீழே இருக்கிற சாயில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இறுகி இருக்காது. அப்போ ப்ராப்பர் ஏரேஷன், அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கான ஸ்பேஸ், அது வந்து இன் அதர் வேர்ட்ஸ் அந்த ரூட் ஜோனுக்கு தேவையான கரெக்டான ஒரு மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரைஸ் பெட் வந்து உதவுது. கண்டிப்பாக. ஸோ அதே போல் அந்த களைன்றது பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக ரொம்ப ரொம்ப கம்மிங்க சார். நமக்கு மேன் பவருமே அந்த டைமில் நிறைய யூஸ் பண்ண முடியாது, அதனால தான் அந்த ஈல்டு எடுக்க முடியுது சார். அது ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொண்டாடப்பட வேண்டிய சக்ஸஸ். கண்டிப்பாக சார். அதே மாதிரியான சக்ஸஸ் வந்து இந்த க்ராப்ஸ்லேயும் நீங்கள் இந்த க்ராப் சம்மருங்கிறதுனால டெஃபினட்டாக ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். சரிங்க சார். ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ஆமாங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ப்ரிசிஷன் ஃபார்மிங் பண்ணுறதுனால ஒரு சில இப்போ கொஞ்சம் பெஸ்ட் இம்பேக்ட் இருக்குது, அதெல்லாம் வரும் போகும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதுவும் ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக தான் இருக்கும் இந்த சீசனும். சரி, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் க்ராப்ஸ் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுறீங்க. உங்களோட லாங் டேர்ம் பிளான் என்ன? நீங்கள் நிறைய இடத்துல லேண்ட் வாங்குறீங்க, ஒரு லீஸ் எடுத்துக்கிறீங்க. வாட் இஸ் உங்களோட லாங் டேர்ம் பிளான்? ஆக்சுவலாக நான் சாஃப்ட்வேர் எங்களுக்கு கம்பெனி இருக்கிறனால நான் ஆப் டெவலப் பண்ணிவிட்டு சரிங்களா, டைரக்ட் டு ஃபார்ம் டு ஹோமுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறதா ஒரு பிளான் வச்சுருக்கோம் சார். அதுக்காக டெஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு நாங்கள் என்னென்ன கிராப்லாம் போட்டு பார்த்துட்டு எப்படிலாம் வருது, என்ன மாதிரிலாம் ஈல்டு எடுக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே. ஸோ அந்த பர்பஸ்க்காக ஆனால் கூடிய சீக்கிரமாகவே நாங்கள் டைரக்ட் டு ஹோமுக்கு சப்ளை பண்ணுறோம் சார். ஓகே. அப்போ இப்போ நீங்கள் பண்ணுற 5 ஏக்கரில் பண்ணுற எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்? ஆமாம் சார், எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த கிராப் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் பேஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோடதே ஒரு 15 acres இருக்குது சார். இந்த நம்ம சரௌண்டிங்கில் 15 acres இருக்குது டோட்டலாகவே. அது இல்லாமல் ஒரு 25 acres லீஸுக்காக எடுத்துருக்கு சார். ஓகே. இது எல்லாத்தையும் வெஜிடபிள் பண்ணிவிட்டு நம்ம டைரக்ட் டு ஹோம் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் சார். ஓகே. அது மாதிரி அதில் மிஞ்சி போகிறத வந்து ப்ராசஸ் பண்ணுற ஐடியாவும் வச்சு ப்ராசஸும் பண்ணுறோம் சார். ப்ராசஸ் யூனிட்டும் பண்ணியிருக்கேன் சார். வேல்யூ ஆடட் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் யூனிட் பண்ணுறோம் சார். ஓகே. இப்போ வந்து இந்த ஃபார்முடைய ஃபெர்டிகேஷன் ஏரியாவில் இருக்கிறோம். நிறைய ஃபெர்டிகேஷன் சிஸ்டம் நம்ம இதுக்கு முன்னாடி காட்டியிருக்கிறோம். இங்கே வந்து ஒரு சின்ன புதுமை இருக்குது. இந்த புதுமை வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சார் ஃபெர்டிகேஷன் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து கொண்டு போய் கொட்டுறதுல அது ஒரு லீக்கேஜ் ப்ளஸ் சேலஞ்சுமே இருக்குது சார். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபெர்டிகேஷனை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மோட்டர் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த கேட் வால் ஓப்பன் பண்ணோம்னா எந்த ஃபெர்டிகேஷன் யூனிட் போகணுன்ட்டு மோட்டர் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து கொண்டு போயிடும் சார். அது இல்லாமல் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிடும் சார். மோட்டரில் போட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போய்ட்டு ஃபெர்டிகேஷன் டேங்க்குக்கு போய்டும் சார். அது ஓகே. ஸோ ஜாபை சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கொட்டுற பிரச்சனை கிடையாது, ப்ளஸ் மிக்ஸ் ஆகி போகிறதுனால ப்ளஸ் ஐ திங்க் மிக்ஸ் ஆகுறது ப்ளஸ் ஒரு பெட்டர் ஏரேஷனும் கிடைக்கும் நினைக்கிறேன். ஆமாங்க சார். ஆமாம், வெரி நைஸ். சரி, இந்த டேங்க் நல்ல பெரிய
டேங்கை கட்டியிருக்கிறீங்க. ஏன் இவ்வளோ பெருசாக கட்டினீங்க? சார் நம்ம டீமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதுக்காகனாக்க போர்லேருந்து 850 அடி ஆழத்தில் இருக்குங்க சார். ஓகே. போர்லேருந்து கொடுக்கும்போது அவ்வளோ ப்ரெஷர் வராதனால நம்ம டீம் ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 lakh கெப்பாசிட்டியில் இந்த 5 ஏக்கருக்கு 2 lakh கெப்பாசிட்டியில் ஒரு பாண்டு கட்டுன்னு சொன்னதுனால இவ்வளோ பெரிய தொட்டி கட்டிட்டுங்க சார். இதிலிருந்து தண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் சார். சரிங்களா? இது எல்லாமே நம்ம டீம் கொடுத்த ஃபெசிலிகேஷன் தான் சார். ஓகே ஓகே. நான் கட்டும் போதே இங்கே லோக்கலாக வந்து பார்த்து இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்லாம் வந்து இங்கே லோக்கலுக்குலாம் பார்க்கும்போது இல்லை நான் அதெல்லாம் இது பண்ணாமல் டீம் என்ன ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு கட்டியிருக்கு சார். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். எப்படின்னா தொட்டியில் எடுத்துகிட்டு இந்த 5 ஏக்கர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது கொடுக்கும்போது எனக்கு ஈஸியாக முடிஞ்சது சார். ஸோ ஆக்சுவலாக இந்த டெப்த்து வந்து ஏன் அவசியம்னா ரொம்ப ஷேலோவாக இருந்ததுன்னா ப்ரெஷர் கிடைக்காது பம்பில். அப்போ வந்து ஒரு ஈவன் இரிகேஷன் கிடைக்காது. நம்ம எப்பயுமே இந்த டிசைனை பற்றி பேசுவோம். இந்த ஹைட்ராலிக் டிசைன் பண்ணும்போது என்ன டெப்த்துலேருந்து நம்ம தண்ணி எடுக்கும்போது எவ்வளோ மீட்டர் ஹெட் ப்ரெஷர் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இதை சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா அந்த கால்குலேஷன்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஃபீல்டுலேயும் அந்த டிசைன்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி சேமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் நல்ல ப்ரொடக்டிவிட்டி எடுத்தீங்க இல்லையா? அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது எல்லா இடமும் ஈவன் ப்ரெஷர் வர்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார். அதை நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ஈவன் ப்ரெஷர் யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம் சார். ஆமாம். இல்லை நீங்கள் சொன்னீங்களா அந்த ஈல்டு நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 500 டன் எப்படி எடுத்துனாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 லேட்டரல் போட்டிருக்குங்க சார். டபுள் லேட்டரல் போட்டதுனால எல்லாருமே இங்கே நார்மலாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டரல் போட்டுட்டு சைடில் நிடுவாங்க சார். சரிங்களா? அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியுடைய இது அந்த அளவுக்கு கிடைக்காதுங்க சார். இவ்வளோ லிட்டர்னு கிடைக்காதுங்க சார். அது நீங்கள் கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷனில் நான் 2 லைன் போட்டதுனால எனக்கு அந்த இது கிடச்சிருக்கு சார். அவ்வளோ டன் கிடச்சிருக்கு சார். ஐ திங்க் ஒரு நல்ல லேர்னிங் உங்ககிட்ட இருந்து நிறைய பேருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த லாபத்தை பற்றி பேசணும். ஆமாங்க. நம்ம பேசின மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா லாபம்னு எடுத்தாலும் அதில் என்ன முக்கியமான விஷயம்னா அது அந்த 10 லட்சம் லாபமும் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். கண்டிப்பாக. ஒரு பைசா டேக்ஸ் கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ எல்லாராலையும் நீங்கள் பண்ணுற மாதிரி ப்ராசஸிங் பண்ண முடியாதுன்னு வச்சுப்போம். பட் கல்டிவேஷன் தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக. டெக்னாலஜி ட்ரிவன் கல்டிவேஷன் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். அதுலேயும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்தியன் கவர்மெண்ட் வந்து அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரி சார். அது மூலமாக ரொம்ப லோ காஸ்ட் லோனும் கிடைக்குது. ஒரு 1 இயர் அவங்க ரீபே பண்ண வேண்டாம். செகண்ட் இயர்லேருந்து ஃபார் த நெக்ஸ்ட் 8 இயர்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரீபே பண்ணால் போதும். இப்போ வந்து ஐ திங்க் 5.8% நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் ஆனம். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதாங்க சார். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து க்ரோட்டான ஒரு ஃபார்மர் வாங்குறதுன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற மாதிரி ப்ராசஸிங் பண்ணாமலே இருந்தால் கூட ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர். கண்டிப்பாக சார். பட் கரெக்டாக பண்ணணும். ஆமாம். கரெக்டாக பண்ணால் இட் இஸ் அ ப்ராஃபிட்டபிள் தான். ஆமாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே நல்ல மனசில் ஏற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம கேட்குறத விட பண்ண கை காசு போச்சு அப்படின்னு கேட்குறத நிறைய கேட்டிருப்போம். பட் தெளிவாக டெக்னாலஜி ட்ரிவனாக ப்ராப்பராக பண்ணும்போது 100% அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மிஸ்டர் முருகானந்தம் நம்ம கூட இருக்கிறாரு. பிக் சல்யூட் யூ சார். ஓகே. இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறது ஒரு நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சராக பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிங்கனாக்கா மேன் பவரை குறைக்கலாம். ப்ளஸ் இதிலேருந்து நம்ம ஈல்டு அதிகமாக எடுக்கலாம். அது ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியும். ஆனால் இது நமக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தான் இது. ஆக்சுவலாக சார் வந்து அவருடைய இனிஷியேட்டிவ் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா வேறு ரெக்கமெண்ட் பண்ணி இன்ஃபேக்ட் அதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா நேரில் நம்ம சேல்ஸ் டீமை கூப்பிட்டுட்டு அவர் போய் கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சரை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் உங்கள் மூலமாக பார்க்குற எல்லா விவசாயிகளுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறது, நீங்கள் சொன்னது கரெக்டு. இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு பிளான் பண்ணி அக்ரிகல்ச்சரை வந்து ஒரு வெஞ்சராக ஒரு பிஸ்னஸாக தெளிவாக நீங்கள் பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணால் எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுக்கு நான் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். அது மாதிரி ஐ திங்க் எல்லாருமே உங்களை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி பிளான்ஸ், ஹாப்பி பிளானட், ஹாப்பி ஃபார்மர். நன்றி சார்.